வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற போன ஆட்சியில ஏதோ ஒரு இடத்துல ரேப் கேஸ் நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல குடிச்சிட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான். என்னென்ன சொன்னா நம்ம கவர்மெண்ட் சரியில்லை, ஸ்டாலின் ஐயா சரியில்லை, டிஎம்கே கட்சியே அப்படிதான் சொன்னமா இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே டிவிக்கு ஓட்டு போட்டு விஜயனை வின் பண்ணோம். வின் பண்ணி அவர் இன்னும் சிஎம்மா பதவி கூட ஏற்கல. ஆனா அதுக்குள்ள எவ்வளோ கேசஸ். சென்னையில பார்த்தா ஒரு சிமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி டிவிக்கு வேட்பாளரை கைது பண்ணிருக்காங்க. அந்த நாயெல்லாம் என்ன சொல்றேன், எதுக்கு ஜெயிலுக்குலாம் கூட்டிட்டு போறீங்க, நிக்க வச்சு அங்கேயே சுட்டுருங்கன்னு நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க அவங்க எல்லாம் இருக்கணும்? இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே வந்து அவர் விஜய்லாம் வந்து அவர் பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, அது வந்து நாங்க இந்த மாதிரி இருக்காது சொன்னாரு. இப்ப வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கே அப்படின்னா என்னென்ன நடக்கும்? தெருவுல வந்து கொண்டாடுறானுங்களாம், வந்து டிவிக்கு வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி ஆடை வெட்டி கொண்டாடுறானுங்க, பஸ் அடிக்கிறாங்க, காரை நொறுக்குறானுங்க, 12வது படிக்கிற பொண்ணை கையை பிடிச்சிருக்காங்க, கேட்டா வந்து டிவிக்கு நானு அப்படிங்கிறானுங்க. எல்லாத்தையும் பண்றதை பண்ணிடுறானுங்க. கடைசியில மேல இருக்கிறவங்க கொடுத்து மேல இருக்கிறவங்க என்ன உங்களை என்ன சொன்னாங்களாடா இப்பெல்லாம் பண்ணுங்க, சாப்பாடு தான் திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களா, எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மண்ணும் தெரியல, தற்கூரி மாதிரி நடந்துக்கிறீங்கடா. இப்பெல்லாம் ரேப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாடா? அறிவு இருக்கா இல்லையாடா? இவன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சுட்டு கொல்லணும். எவனா இருந்தா என்ன, சுட்டு கொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவங்களுக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க கூடாது. நீ என்னடா பெரிய புடிங்கமா நீ பேசிட்டு இருக்க, வீடியோ போட்டு இருக்க, நீங்க உங்களுக்கு தோணும். ஏன்னா நான் ஓட்டு போட்டிருக்கேங்க, நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் கேட்பேங்க, யாரா இருந்தா என்ன, எந்த கட்சியா இருந்தாலும் எவனா இருந்தா என்ன, நான் கேட்பேன். தப்புனா தப்பு தான்.